ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லங்கா தமிழ். பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த ஒரு பிளேஸை பார்த்தீங்கன்னா நாம் எப்போவுமே ட்ராவல் பண்ணி போகிற ஒரு சில இடங்களை போல ஒன்று தான். அப்படி நாம் ட்ராவல் பண்ணி போகிற ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா இது ஆபத்தான பகுதி, மெதுவாக போங்க அப்படின்னு ரெட் கலரில் ஒரு போர்டு வச்சுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த பிளேஸில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும், அதில் சில பேர் இறந்தும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம்தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற இந்த பிளேசஸை விட பெர்முடா ட்ரையாங்கிள் மட்டும் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? அங்கே இருக்கிற மிஸ்ட்ரிஸ் என்ன, அப்படி என்ன தான் அந்த பிளேஸில் நடக்குது? அது மட்டும் கிடையாது, இந்த மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிஞ்சதும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வீடியோக்கான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெர்முடா ட்ரையாங்கிள்னா வேறு எதுவுமே கிடையாது. நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கிற 3 பிளேஸை கனெக்ட் பண்ணுற ஒரு டாட்டு தான் பெர்முடா ட்ரையாங்கிள். அந்த 3 பிளேசஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த பிளேசஸ் வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ளோரிடா, பீட்டோரிக்கா அண்ட் பெர்முடா. இந்த 3 பிளேஸுக்கும் இடையில் நடக்கிற சில இன்சிடென்ட் மிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 பிளேஸுக்கும் இடையில் நடக்கிற சில இன்சிடெண்ட்டை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மிஸ்ட்ரி 1, கொலம்பஸ். 1492 கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பரப்பை தேடி அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு தீப்பிழம்பம் வந்து விழுந்ததாகவும், அந்த சமயத்துல இவங்க கையில இருந்த காம்பஸ் எல்லாமே வழிகாட்ட தவறியதாகவும், அதே சமயத்துல கடலோட மேற்பரப்புலையும் நெருப்பு பந்துகள் போல சில உருவங்கள் தோன்றியதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, இந்த நிகழ்வுகள் நடந்ததாக இவர்கள் சொன்ன இடம் வேற எதுவும் கிடையாது, பெர்முடா ட்ரையாங்கிள் தான். இவங்க சொன்ன எந்த விடையுமே ரியல் லைஃப்ல பாசிபிளே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்றே சொல்லலாம். மிஸ்ட்ரி நம்பர் 2, கரோலியன் டீரிங் ஷிப் டிசப்பேரன்ஸ். இது 1921 பர்படாஸிலிருந்து விர்ஜீனியாவை நோக்கி கரோலியா டீரிங் என்ற கப்பல் கிளம்புது. இந்த கப்பல் நார்மலாக 3 வாரத்தில் விர்ஜீனியாவை அடைஞ்சிடும். ஆனால் இந்த தடவை 3 வாரத்துக்கு மேலாகியும் இந்த கப்பல் விர்ஜீனியாவை வந்து அடையவில்லை. ஸோ 2 பக்கத்துலேயும் பதட்டம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கப்பலை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடுறப்ப தான் அவங்களுக்கு சில எவிடன்ஸ் கிடைக்குது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் நார்த் கொரியனால ஒரு சின்ன ஷிப்பில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறப்ப இந்த கப்பலை பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தப்ப அந்த கப்பலில் இருந்த சில பேர் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்குள்ளேயும் அந்த கப்பல் ஃபாஸ்ட்டாக இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த 2 டீமும் அந்த இடத்துக்கு கப்பலை தேடி போகிறப்ப அங்கே கப்பலோட சில உடைந்த பாகங்கள் இவங்களுக்கு கிடைக்குது. உடைந்த பாகங்கள் மட்டும் கிடையாது, அதில் ட்ராவல் பண்ண சில பேரோட உடைமைகளும் கிடைக்குது. ஆனால் அதில் ட்ராவல் பண்ணவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இங்கிருந்து தான் மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, உடைந்த பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட பார்த்தீங்கன்னா யாரோ வம்படியாக அந்த ஒரு கப்பலை அடிச்சு நொறுக்கி உடைத்த பாகங்கள் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எந்த விதமான எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியே சில மாதங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வேற எதுவுமே கிடையாது, அந்த காலத்தில் கடலில் ஏதாச்சும் மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா போட்டலுக்குள்ளே ஏதாச்சும் லெட்டரை எழுதி அதுக்குள்ளே போட்டு அந்த போட்டலை கடலில் தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான போட்டலை தான் தூக்கி வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஒரு போட்டலுக்குள்ளே இருக்கிற லெட்டரை எடுத்து அவங்களும் வாசித்து பார்க்குறாங்க. அதில் குறிப்பிடப்பட்டிருந்த செய்தி அவங்கள பயங்கரமான அதிர்ச்சியை கிரியேட் பண்ணுச்சு. என்னென்னா, அந்த கப்பலில் ஒரு பைலட் கப்பல் துரத்திக்கிட்டு வந்ததாகவும், அந்த பைலட் கப்பலில் இருந்து சில பேர் அந்த கப்பலை ஆக்கிரமித்ததாகவும், அதுக்கப்புறம் அதில் ட்ராவல் பண்ணின எங்களை கட்டி போட்டதாகவும், கப்பலில் இருந்து உடைமைகளையும் எடுத்து விட்டு அந்த கப்பலை அடித்து நொறுக்கியதாகவும் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மெசேஜை படித்து முடித்த உடனே இந்த மெசேஜில் இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு
இந்த ஒரு லெட்டரை கையெழுத்து நிபுணர்களுக்கு காவல்துறை அனுப்புது. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த ஒரு லெட்டரை எழுதினது யார் தெரியுமா? இந்த ஒரு பொட்டில் கடல்ல கிடைத்ததாக சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, கிறிஸ்டோபர். அவர் எழுதின லெட்டர்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட் எவிடன்ஸ்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி அவரை தூக்கி ஜெயிலையும் போடுறாங்க. என்னதான் இந்த எவிடன்ஸ் ஃபேக்காக இருந்தாலும், இந்த ஒரு மனிதரை ஜெயிலில் தூக்கி போட்டாலும், இந்த ஒரு கப்பல் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சு, இந்த கப்பலில் இருந்த மக்கள் என்னானாங்க அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியஸாகவே இருக்குது. மிஸ்ட்ரி நம்பர் 3, ஸ்டாரியன் பிளேன். இது 1949 வருடம் ஜனவரி மாதம் பெர்முடாவில் இருந்து ஜமேக்காவுக்கு ஸ்டாரியன் அப்படிங்கிற ஒரு பிளேன் கிளம்புது. அந்த ஒரு பிளேன் கிளம்புற டைம், அந்த ஒரு பிளேன் ட்ராவல் பண்ண அந்த வெதர் கண்டிஷன் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பிளேனில் ஓட்டுற பைலட்ல இருந்து பிளேனுக்குள்ளே இருக்கிற குரூ மெம்பர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பேர்சன். அதுவும் அந்த ஒரு ரூட்டில் எக்கச்சக்க தடவை ட்ராவலும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டும் கிளம்புது. கம்யூனிகேஷனும் பெர்ஃபெக்டாக, சிக்னலும் செம்மையாக இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ளைட்டு ரேடாரில் இருந்து டிசப்பியரன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த ஒரு பிளேன் எங்கே போச்சு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த பிளேன் டிசப்பியரன்ஸ் ஆன இடத்தை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு, அந்த பிளேன் டிசப்பியரன்ஸ் ஆன இடமே பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. மிஸ்ட்ரி நம்பர் 4, ஸ்டார் ஏலியன் பிளான் தொலைஞ்சு போய் எக்ஸாக்டாக 1 இயருக்கு முன்னாடி, அதாவது 1948 ஜனவரி மாதம் அதோட சிஸ்டர் பிளேனான ஸ்டார் டைகரும் அதே இடத்துல ஸ்டார் ஏலியன்ஸ் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சோ அதே மாதிரி டிசப்பியரன்ஸ் ஆகிருக்கு. இந்த ஃப்ளைட்டும் ஸ்டார் ஏலியன் மாதிரியே பெர்ஃபெக்டாக வெதர் கண்டிஷன், பிளேட் கண்டிஷன், எக்ஸ்பீரியன்ஸான பைலட் இருந்தும் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சுங்கிறது இன்னுமே பயங்கரமான மிஸ்ட்ரியஸாக தான் இருக்குது. மிஸ்ட்ரி நம்பர் 5, ஃப்ளைட் 19. இந்த ஃப்ளைட்டோட டிசப்பியரன்ஸ் தான் பெர்முடா ட்ரையாங்கிள்லேயே பயங்கரமான முக்கியமான டிசப்பியரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். நீங்கள் யூடியூப்பில் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே எல்லோருமே பேசுகிற இன்சிடெண்ட் அப்படின்னா அது இந்த ஃப்ளைட் 19 தான் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இது 1945 வருடம் டிசம்பர் மாதம் ஃப்ளோரிடாவில் இருந்து 5 நேவி ஃப்ளைட் கிளம்புது. அந்த ஃப்ளைட்டோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடாவில் இருந்து ஐலாண்ட் பஹாமாய் போயிட்டு அங்கிருந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் திரும்பி மறுபடியும் பெர்முடா வாரது தான் அவங்க பிளான். அதாவது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்ட் ட்ராவல் பண்ணி நோர்த்தில் ட்ரெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வெஸ்ட் நோக்கி வாரது தான் அவங்க பிளானாகவும், இந்த ஒரு பிளானை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸ் டைம் தான் எடுக்கும். ஆனால் 4 மணி நேரம் கழிந்தும் அந்த ஃப்ளைட்ஸ் எதுவுமே மறுபடியும் ஃப்ளோரிடாவுக்கு ரிட்டர்ன் ஆகவே இல்லை. அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இருந்து கான்டாக்ட் பண்ணுறப்ப தான் அந்த ஃப்ளைட்டில் இருந்து ஒரு டிஸ்ட்ரஸ் கால் வருது. அந்த காலில் எங்கள் காம்பஸ் எதுவுமே சரியாக ஒர்க் ஆகுதில்லை, நாங்கள் எந்த பக்கம் போயிருக்கோம்னு எங்களுக்கே தெரியல, எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமான ஒரு குரல் வருது. அந்த குரல் வேறு யாரோடதும் கிடையாது, அந்த 5 ஃப்ளைட்டையுமே கைட் பண்ணிட்டு இருந்த சார்லஸ் டைலர் அப்படிங்கிற மனிதரோடது தான். இந்த காலை தொடர்ந்து நேவல் இன்சிடென்ட்ஸ்லேருந்து அந்த பிளைனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளைனோட சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி கம்ப்ளீட்டாக இவங்க கனெக்ஷனில் இருந்து கட்டாகவும் செய்யுது. உடனே நேவல் இன்சிடென்ட்ஸில் இருந்து அந்த 5 பிளேனையும் தேட சொல்லி இன்னொரு ஃப்ளைட்டையும் அனுப்புகிறாங்க. அந்த ஃப்ளைட்டும் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பின 30 நிமிஷத்துலேயே டேரலில் இருந்து டிசப்பியரன்ஸ் ஆகவும் செய்யுது. ஸோ அந்த 5 பிளேன் அதோட தேடப்போன இந்த ஒரு பிளேன் மொத்தம் 6 பிளேன் எப்படி டிசப்பியரன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் மிகப்பெரிய மிஸ்ட்ரியாஸாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். நாம் இது வரைக்கும் பார்த்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே மேஜரான மிஸ்ட்ரிஸ் மட்டும்தான், அதுவும் முக்கியமான மிஸ்ட்ரிஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை தாண்டி ஆயிரக்கணக்கான மிஸ்ட்ரிஸ் இதே பெர்முடா ட்ரையாங்கிளில் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் மட்டும் இவ்வளோ மிஸ்ட்ரிஸ் நடக்குது? இதற்கான காரணங்கள் மக்கள் மொத்தமாக 3 விடயங்களை நம்புகிறாங்க. அதில் முதல் விஷயம் ஏலியன். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி தொடங்கின கொலம்பஸோட ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த டிராவல்ல வானத்துல இருந்து சில தீக்குழம்புகள் விழுந்ததாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த தீக்குழம்புகள் மேலே இருந்து கீழே விழுந்த ஏலியன் அப்படின்னு தான் மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்டா பார்த்த ஃப்ளைட் 19 டிசப்பியரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிசப்பியரன்ஸில் ஒரு டிஸ்ட்ராக்ட் கால் வந்துச்சு இல்லையா? அந்த காலில் பேசின சார்லஸ் சொன்ன கடைசி வேர்ட் என்ன தெரியும்னா, எங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளை நிற ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்துகிட்டு இருக்கு, அது எங்க மேல மோத போகுது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதாம். இந்த ஒரு நிகழ்வுகள் மட்டும் கிடையாது, இது மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்வுகளையும் இந்த மாதிரியான ஏலியன்ஸ் ரெஃபரன்ஸ் இருந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குற போதும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் மேபி ஏலியனோட பங்கு மிகப்பெரியதாக இருக்கலாம் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அடுத்தது அட்லானட் ஃபயர் கேஸ்டர். ஏன் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மட்டும் இவ்வளவு பிளேன் இவ்வளவு ஷிப் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு பார்க்கும்போது, அட்லாண்டிஸ் சிட்டி கடலுக்கடியில் மறைஞ்சிட்டு இருக்கிறதா 900கணக்கான வருஷமாக நம்பிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சிட்டி மறைஞ்சிட்ட பிளேஸை தான் பெர்முடா ட்ரையாங்கிளாகத்தான் இருக்கும்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸில் அந்த சிட்டியில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது ஒருவித சக்தி இந்த பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த பகுதியில் வார கப்பலும் சரி விமானமும் சரி அமானுஷ்யமான முறையில் விபத்துக்குள்ளாகி காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மிஸ்டீரியஸ் கிர்கம்ஸ்டன்ஸ். பெர்முடா ட்ரையாங்கிளில் அடுத்தடுத்து நிகழ்கிற இந்த மாதிரியான மிஸ்ட்ரீஸுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது மிஸ்டீரியஸ் கிர்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இது வேற எதுவுமே கிடையாது. அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த பிளேஸுக்கு போகிறப்ப காம்பாஸ் கரெக்டான திசையை காமிக்காமலும் போகலாம். அதே நேரத்தில் அது வரைக்கும் நல்லா இருந்த வெதர் கண்டிஷன் திடீரென்று கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி மிகப்பெரிய ஆக்ரோஷமான புயலை உருவாக்கும். அது மட்டும் கிடையாது, கடல் அலைகள் கூட பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிக்கும். இப்படி யாராலையும் கெஸ் பண்ண முடியாத இந்த ஒரு மிஸ்டீரியஸ்னதும் சர்க்கம்பஸ் தான். இங்கே நடக்கிற மிகப்பெரிய மிஸ்டீரியஸுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் சொல்கிற விஷயங்கள். ஆனால் இதுக்கு அறிவியல் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு இனிமே நாம் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கேருந்து ஓர்நிலை அடைஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதற்கான விடையை தேடணும்னா நாம் 1950வது வருடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். 1950வது வருடம் அமெரிக்காவில் இருக்கிற பல நியூஸ் பேப்பர் மிஸ்ட்ரீஸ் நம்பர்களுக்காக ஒரு ஆர்டிக்கலையும் எழுதுகிறாங்க. அந்த ஆர்டிக்கல் என்னென்னா, கடலில் இருக்கிற ஒரு பிளேஸில் ஒரு போட், 9 பிளேன், 135 மக்கள் டிசப்பியரன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த பிளேஸ் ஃப்ளோரிடாவுக்கும் பெர்முடாவுக்கும் இடையில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படித்தான் பெர்முடா ட்ரையாங்கிள் ஆரிஜினேட்டாக ஆரம்பிக்குது. அடுத்தது 1952வது வருடம் இன்னும் ஒரு மேகசின் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு மேகசீன்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பெர்முடா ட்ரையாங்கிளில் நிகழ்கிற சில மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸை பற்றின ஆர்டிக்கலாக தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணவும் செய்கிறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, இது நாள் வரைக்கும் புளோரிடாவுக்கும் பெர்முடா தீவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூடுதலாக ஒரு பிளேஸையும் ஆட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ் தான் பியூட்டோரிக்கா. அந்த ஒரு டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ இது வரைக்கும் வெறும் லைனாக இருந்த இந்த ஒரு பிளேஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாறுது. இதை கிரியேட் பண்ணது அந்த ஒரு மெகசீனை கிரியேட் பண்ண ஆட்கள் தான். அடுத்தது 1964 ஒரு பிக்சர் மேகசின் வெளிவருது. அந்த பிக்சர் மேகசின் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை அடுத்த கட்ட லெவலுக்கே கொண்டு போகுது. ஏன்னா அந்த மேகசின் ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை மட்டுமே கவர் பண்ணிடுது. அதை மிஸ்ட்ரிஸ் லவர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கதைகளையும் இணைத்தும் இந்த மேகசீனை வெளிவிடுறாங்க. இந்த மேகசின் காலத்தில் சக்கப்போடு போடிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேகசின் தான் பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை உலகளவுக்கு கொண்டு போய்ச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் உருவாகினதும் ஒரு மேகசின் தான். அந்த மிஸ்ட்ரியஸ் உலகளவில் கொண்டு போனதும் ஒரு மேகசின் தான். அந்த ஒரு டிசப்பியரன்ஸ் பற்றின
டீகோட் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது நான் பண்ண டீகோட் கிடையாது. ஆல்ரெடி மிகப்பெரிய ரிசர்ச்சர்கள் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த டீகோட் தான் இது. இதில் நாம் முதல்ல பார்க்க போகிற டீகோட் கரோலியன் டீரிங் ஷிப் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை அமானுஷ்யமான முறையில் டிசப்பியரன்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கான எவிடன்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் சின்ன சின்ன எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஷிப்புக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. கேப்டன் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கும் அவருக்கு கீழே அவருக்கு அடுத்த பொறுப்புல இருந்த ஒரு நபருக்கும் இந்த ஷிப்புல கிளம்பும் போதே சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுதான். அந்த சின்ன ப்ராப்ளம் அந்த ஷிப் நகர பெரிய ப்ராப்ளமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ நான் இந்த ஷிப்போட கேப்டன், என்கிட்ட இவ்வளோ தூரம் வாக்குவாதம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு மனிதன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கை கால் எல்லாம் கட்டி போட்டு ஒரு அறையில அடைக்கவும் செய்யறாரு. இந்த ஒரு விஷயத்தை இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையே உச்சகட்டத்துக்கு கொண்டு போகுது. கைகால் கட்டி அடைக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன் எப்படியாவது அந்த அறையிலிருந்து தப்பித்து அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு டீமையும் உருவாக்கி கேப்டன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 பேருக்கு இடையில நடந்த இந்த ஒரு சண்டை தான் நாளடைவுல பயங்கரமாக முற்றி கப்பலையே கீழே கவிழ்த்துவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கலாம் அப்படின்னு இதை டீகோட் பண்ண ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. இதற்கு சான்றாகத்தான் நாம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கப்பலுக்கு எவிடன்ஸா கிடைச்ச சின்ன சின்ன உயிர் பாகங்கள், அடித்து நொறுக்கப்பட்ட பாகங்கள் அப்படின்னு. ஸோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தால் இந்த 2 டீமுக்கும் இடையில நடந்த சண்டையில தான் இந்த கப்பல் அடித்து நொறுக்கப்பட்டு கடலுக்கடியில மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொலம்பஸ் மிஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. 1, வானத்திலிருந்து விழுந்த தீப்பிழம்பம், அதாவது ஏலியன்ஸ் கிட்ட இருந்து வந்ததாக சொல்லப்பட்ட அந்த தீப்பிழம்பம். இதற்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இவங்க அட்லாந்தில பயணித்துட்டு இருந்த காலம் செப்டம்பர் மாசம். அந்த மாசத்துல ஷூட்டிங் கிளாஸ் ரொம்ப காமன்ஸான விஷயம். அதாவது நட்சத்திரம் வந்து கீழே விழும் பார்த்தீங்களா, அந்த விஷயம் ரொம்ப காமனான விஷயம். ஸோ அப்படி எரிந்து விழுந்த நட்சத்திரம் பார்த்து தான் இவங்க தீப்பிழம்பம் அப்படின்னு கருதிட்டாங்க. கொலம்பஸ் மிஸ்அலைன்மெண்ட், இதுக்கும் சயின்டிஸ்ட் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் டிசாஸ்டர்னால தான் உங்களுடைய காம்பஸ் மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் கிடையாது, இதுவும் நார்மலான இன்சிடென்ட் தான். அடுத்தது ஃப்ளைட் 19 டிஸப்பியரன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல 5 நேவி பிளேன் டிஸப்பியரன்ஸ். அந்த 5 பிளேன்லையும் ட்ராவல் பண்ண எல்லா பைலட்டுமே ட்ரெயினிஸ் தான், அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள். ஆனால் ஒரே ஒருத்தரை தவிர, அவர் தான் டிசாஸ்கோலில் பேசின சார்லஸ் ட்ரைடர். இவர ரெக்கார்டை எடுத்து பார்க்குறப்ப தான் ரிசர்ச்சருக்கு தெரிய வருது இவர் பயங்கரமான லிக்கர் ட்ரிங்கர் என்றதும், இதுக்கு முன்னாடி 2 தடவை மிஸ்டேக் பண்ணவர் என்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளேன் 19ஐயும் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பயங்கரமாக ட்ரிங்கிங் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஹேங்கவர் அடுத்த நாள் வரைக்கும் நீடிச்சிட்டு இருந்திருக்கு. அதோடையே இவர் ட்ராவல் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ தான் ரீசெண்டாக மியான்மரிலிருந்து ஃப்ளோரிடா நேவல் இன்சிடென்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. ஸோ கேங்கவர் பழைய ஸ்டேஷனோட ரெவலன்ஸ் ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி இந்த 5 பிளேனையும் மிஸ்கிரைஸ் பண்ணவும் வச்சிருக்கு. இதற்கு சான்றா இவரை டிஸ்ட்ரஸ் கோலில் பேசின வேர்டிங்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஓட்டிட்டு போன ஃப்ளைட் FT-28, அது தரையிறங்க வேண்டியதிடம் ஃப்ளோரிடா. ஆனால் டிஸ்ட்ராக் கோலில் அவர் சொன்னது, நான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிற ஃப்ளைட் MD-28, நான் தரையிறங்க வேண்டிய இடம் மியாமி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்குற போது இவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த 5 பிளேனையும் தரையை நோக்கி கொண்டு போகாமல் மேலும் கடலை நோக்கி கொண்டு போயிருக்கு. ஸோ குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பிளேனில் இருந்த ஃபியூல் எல்லாம் தீர்ந்து போக அந்த பிளேட்ஸ் எல்லாமே கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்துதுங்க. சரி, இந்த மேஜரான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்கும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை தவிர்த்து ஆயிரக்கணக்கான மிஸ்டீரியஸான டிஸப்பியரன்ஸ்களும் நடக்குது.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அஃப்ரிதா.